உங்கள் பிஸ்னஸை அமேசானில் பண்ணலாமா இல்லை ஓன் வெப்சைட்டில் பண்ணலாமா? எது பெஸ்ட்டுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமேசான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரஸ்டடான மார்க்கெட் பிளேஸ். இதில் பிஸ்னஸ் பண்ண கண்டிப்பாக ஜிஎஸ்டி வேணும். அப்போ தான் அமேசானில் செல்லராக ஜாயின் பண்ணி உங்களால் சேல்ஸ் எடுக்க முடியும். அப்படி பார்த்தா மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குமே. அமேசானில் சேல்ஸ் பண்ணுறது ஓகே, பட் அது லாங் டேர்மில் உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால், அதுவே நீங்கள் ஓன் வெப்சைட் மூலமாக ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கும் உங்களுக்கும் டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். நீங்கள் சேல்ஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். முக்கியமாக உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இதெல்லாம் ஓகே. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா ஸ்டோர்ஸ்பாட்.காமில் 199 ரூபாயிலேருந்து பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டோர்ஸ்பாட்.காமில் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற பிளான்ஸை சூஸ் பண்ணி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மந்த்லி ரிப்போர்ட், எஸ்இஓ செட்டிங், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன், டிஃப்ரெண்ட் டீம்ஸ், ஆர்டர் நோட்டிஃபிகேஷன், இப்படி எல்லாமே இருக்குங்க. ஸோ இப்போவே போங்க ஸ்டோர்ஸ்பாட்.காமில் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை உங்கள் காம்படிட்டர்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை லாங் டேர்முக்கு கொண்டுட்டு போங்க. ஸ்டோர்ஸ்பாட்.காம் பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்க டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.